அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று டெல்லி சென்ற நிலையில இன்னைக்கு திரும்பி இருக்காரு. அதாவது அதிமுகவோட தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக டெல்லி சென்றிருந்தாரு. இல்ல அப்படி சொல்லக்கூடாது. என்டிஏவோட தொகுதி பங்கீடு குறித்து என்டிஏ தலைமையிலான கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு நிறைவு செய்யறதுக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றுட்டு இன்னைக்கு திரும்பி இருக்காரு. நேற்று சென்றவர்கிட்ட இப்ப நம்ம அதிமுக காரவங்கள்ட்ட உண்மையிலுமே வருத்தமா இருக்கு. நம்மளுக்கு என்னன்னா, உண்மையிலுமே ஜெயலலிதா அம்மாவோட வாரிசு தானா இவங்கன்னா, ஜெயலலிதா அம்மா கட்சியில இருந்தவங்க தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஒரு இரும்பு பெண்மணியா திகழ்ந்தாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்க மேல அரசியல் ரீதியா நமக்கு பல்வேறு விமர்சனம் இருக்கு, பல்வேறு கருத்து வேறுபாடு இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆளுமை மிக்க தலைவரா தமிழ்நாட்டுல வளம் வந்தாங்க. இனிமே எந்த காலத்திலயும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோட கூட்டணி அமைக்காது அப்படின்னு கர்ஜித்து சொன்னாங்க சட்டமன்றத்திலே. அதே போல எனக்கு அப்புறமா என் கட்சியும் அப்படிதான், நான் கூட்டணி வச்சு ஒரு தவறு பண்ணிட்டேன், இந்த மாதிரி என் வாழ்நாளையும் சரி என்னோட கட்சியோட வாழ்நாளையும் இது மாதிரி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஜெயலலிதா அம்மா என்னைக்கு இறந்தாங்களோ அன்னைக்கே போய் கூட்டணி வச்சுட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியோட. அன்னைக்கு வச்ச கூட்டணி இன்னைய வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. தொடர்றது மட்டும் இல்லாம அப்படியே யோக்கியம் மாதிரி பேசுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நீங்க எதுக்கு இப்ப நம்ம எல்லாரும் சொல்றாங்கல்ல, எதற்காக தமிழ்நாடு விசஸ் என்டிஏன்னு சொல்றீங்க, இது நடக்கிறது சட்டமன்றம் தானே, என்ன டெல்லி எலெக்ஷனா நடக்குது, எம்பி எலெக்ஷனா நடக்குது, பிரதமர் எலெக்ஷனா நடக்குது அப்படின்னு சில அறிவாளி மேதாவிகள் எல்லாம் பேசுறாங்க. அவங்களுக்கு எடுத்துக்காட்டு தான் இது. யார் தலைமையில கூட்டணி நடக்குது? அதிமுக தலைமையில கூட்டணி நடக்குது இப்ப அப்படின்னு தான் நீங்க சொல்றது. ஆனா நாங்க சொல்றது என்டிஏ தலைமையிலான கூட்டணி. எதற்காக ரெண்டு என்ன வித்தியாசம் நாங்க சொல்றதுன்னா, என்டிஏ தலைமையில கூட்டணின்னு சொல்றதுக்கு காரணமும் அதிமுக தலைமையில கூட்டணி அப்படின்னு சொல்றதுக்கான காரணமும், அதிமுக தலைமையிலான கூட்டணின்னா அங்கேருந்து இங்க பேசணும் தொகுதி பங்கீடு கொடுத்து. நீங்க இங்க இருந்து அங்க கிளம்பி போனீங்கன்னா வெக்கமான இருக்கா இல்லையா உங்களுக்கு? நீங்க ஒரு மாநில கட்சி, ரைட்டு, உங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொல்றீங்க. பெரும்பான்மையான இடம் உங்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. இப்ப சொல்ல போனா நீங்க தான் எதிர்கட்சி. எதிர்கட்சியா இருக்கக்கூடிய கட்சி ஒரு மாநிலத்துல நீங்க எதிர்கட்சியா இருக்கீங்க. நீங்க ஸ்டேட் பாலிட்டிக்ஸ், நீங்க இங்க இருந்து அங்க கிளம்பி போறீங்க. அதுதான் நாங்க திரும்ப திரும்ப கேட்கிறோம். அதிமுக நபர்கள்ட்டையும் சரி, எடப்பாடி பழனிசாமிகள்ட்டையும் சரி, நம்ம திரும்பி திரும்பி கேட்கறது இதுதான். உங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு நீங்க தான் சொல்றீங்க. அப்போ உங்க தலைமையில கூட்டணினா நீங்க தான் இங்க இருக்கணும், அவங்க தான் அங்க இருந்து கிளம்பி வரணும். இப்ப நாங்க திமுக சார்பா தொகுதி பங்கீடு நடந்துச்சு. இங்க இருந்து முதலமைச்சர் அவர்கள் கிளம்பி டெல்லிக்கு போனாரா காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்த? அங்கே இருந்து தானே இங்க வந்தாங்க எல்லாரும், இங்க தானே இறுதி செய்யப்பட்டது. அதே போலதான் நீங்க செல் பண்ணோம். இங்க இருந்து போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டு எனக்கு கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கன்னு போய் பிச்சை எடுத்துட்டு வரதுக்கு பேர் அதிமுக தலைமை கிடையாது, என்டிஏ தலைமை தான். இதற்காக தான் சொல்றோம், தமிழ்நாடு விசஸ் என்டிஏ தான் எப்பவுமே தேர்தலா பார்க்கணும் இந்த 2026. அதுக்காக தான் சொல்றோம். ஒட்டுமொத்த துரோக கூட்டணியும் ஒண்ணு சேர்ந்து வருது. தமிழ்நாடா இல்ல இந்த துரோகிகளான்னு ஒரு கை பார்த்த நேரம் இதுதான் அப்படிங்கிறத நாங்க திரும்ப திரும்ப பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நேற்று எடப்பாடி பழனிசாமி சென்றுட்டு இன்னைக்கு வராரு. இன்னைக்கு டிடிவி தினகரன் மற்றும் நயினார் நாகேந்திரம் இன்னும் அன்புமணி அவர்களும் போறதா ஒரு தகவல். எதற்காக முதல்ல ஒத்துமையா போக மாட்டீங்க? ஏன்னா அங்க கருத்து வேறுபாடு இருக்கு. அப்ப யார் தலைமையில இதெல்லாம் இணைஞ்சிருக்கு? என்டிஏ தலைமையில, அதாவது அமித்ஷாவோட ஏற்பாட்டுலதான் அந்த கூட்டணியே அமைஞ்சிருக்கு. இல்லைன்னா இது ஒரு பொருந்தாத கூட்டணி தான். நாள் வரைக்கும் டிடிவி தினகரன் சொல்றாரு, நான் எடப்பாடி பழனிசாமி அவரோட கூட்டணி வச்சேன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலைல விடிஞ்சோடனே போய் எங்க அண்ணங்கிறாரு. வெக்கமான இருக்கா இல்லையா? நம்ம அதைதான் கேட்கறோம், திரும்ப திரும்ப கேட்கறோம்னா. ஒரு அரசியல்ல எப்படி வேணாலும் மாறுறதுங்கிறது வேற, அது சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறாது. அதுக்காக வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும், வாயை கொடுத்து எதையாவது புண்ணாக்க கூடாது. அதுக்குதான் நாங்க சொல்றதே இது. நீங்க அப்பையில இருந்து ஒரு சாஃப்டா டீல் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இப்ப பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க. ஆனா அப்பையில இருந்து என்னமோ யோக்கியமா மாதிரி எடப்பாடி பழனிசாமி வேற இருப்பேன், இப்ப என்னமோ என் அண்ணன் தான் முதலமைச்சரு, அடுத்த முதலமைச்சரு, அவரு தான் என்டிஏவோட தலைமை அப்படின்னு சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு. இவர் சொல்றாரு சிஎம்க்கு பயம் வந்துட்டான். யாரு? டிடிவி தினகரன். என்னத்துக்கு? இவர் டெல்லி போறதுக்கு சிஎம்க்கு பயம் வந்துட்டான். எதுக்கு? நீங்க போய் அங்க காலில் விழுறதுக்கு, எதுக்கு இங்க சிஎம்க்கு பயம் வரும்போது உங்களுக்கு தான் பயம் வரணும். உங்களுக்கு பயம் வந்ததுனாலதான் நீங்க டெல்லி கிளம்பி போறீங்க, இல்லைன்னா டெல்லி தான் இங்க வரணும். அதுதான் நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். இதுக்குதான் சொல்றோம், இது எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை 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 அப்படின்னு எதுக்காக சொல்றோம்? இது போல அங்க போய் காலில் விழுந்து ஒன்னையும் பிச்சை எடுத்துட்டு வர்றாரு. அதே போல தமிழ்நாட்டு மக்களுக்கு நலனுக்காக ஏதாவது ஒரு திட்டத்தையோ, ஒரு சிறப்பு திட்டத்தையோ, இல்ல தர வேண்டிய நிதியையோ போய் பிச்சை எடுத்துட்டு வந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். சரி, பிச்சை எடுத்தாவது வாங்கி தராங்களேன்னு. போய் பிச்சை எடுத்து தொகுதியை வாங்கிட்டு வரீங்களே, உங்களா என்ன சொல்றது? உங்களோட பதவியை தற்காத்துக்கிறதுக்காக, உங்க மேல உள்ள வழக்குகளை அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காகவும், எந்த திருட்டுதலையும் மாட்டாம இருக்கிறதுக்காகவும் மத்திய அரசோட கூட்டணி வச்சுக்கிட்டு, ஏன்னா தொடர்ந்து இடியை வச்சுக்கிட்டு இந்த பிஜேபி என்ன பண்ணுது? தொடர்ந்து திமுக அரசு மேல எவ்வளவோ பல்வேறு வழக்குகளை போடுது.
ஏன் அதிமுக காரன் ஒருத்தவங்க மேல கூட இடி வந்து பாய மாட்டேங்குது? இப்ப ஏன் கூட்டணியில இருக்கிறதுனால? அப்ப வந்து என்ன கைப்பாவையா செயல்படுதா? இடி வந்து கைப்பாவையா வச்சுட்டு பிஜேபி செயல்பட்டு இருக்கா? எங்களுக்கும் காலம் வரும், அப்போ ஒட்டு மொத்தமா வேற எடுத்து விட்டுரும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போயிட்டு வந்து பிரஸ் மீட் கொடுத்தாருனே கூட, பிரஸ் மீட் கொடுத்தப்ப வந்து இந்த சிவி சண்முகம்னு ஒரு அயோக்கியானதால, ஒரு அயோக்கியம் பொறுக்கி, அப்படிதான் தமிழ்நாடு மக்கள் இப்ப அன்பா அழைச்சிட்டு இருக்காங்க. நான் சொல்லல, தமிழ்நாடு மக்கள் சொல்றதை நான் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றேன். அவரு இப்ப வந்து அவரை பத்தி கேள்வி கேட்கறாங்க. கேள்வி கேட்கிறப்ப இது மாதிரி பேசியிருக்காங்களே நயன்தாராவை இழிவா, இது போல நயன்தாரா வேணும்னு சொல்லி பேசியிருக்காரு, இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேட்டோன்னே எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆகச்சிறந்த பதில கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அதை தப்ப உணர்ந்து அதை பேசுறாருன்னா அதை திரும்ப திரும்ப பேச்சுவார்த்தை வந்து அது நல்லா இருக்காதான். எடப்பாடி பழனிசாமிகளை அவர் தப்பு உணர்ந்து பேசினாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, நாங்க ஒரே ஒரு கேள்வி சிம்பிளா கேட்கிறோம். உங்க வீட்டுல உள்ள ஒரு பெண்ணை, இல்ல உங்க சொந்தத்துல ஒரு பெண்ணை, யாரையோ ஒரு ஆளை இது போல வந்து அந்த நயன்தாராங்கிற பேருக்கு பதிலாக சிவி சண்முகம் அவர்கள் இந்த பேரை சொல்லி வேணா எனக்கு பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? இதே போல சொல்லுவீங்களா? ஏதோ தெரியாம பேசிட்டாரு, அதான் மன்னிப்பு கேட்டார்ல அப்படின்னு சொல்லுவீங்களா? உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இதற்காக தான் சொல்றான், இப்பேற்பட்ட இந்த அடிமை கூட்டத்தை வேற இருக்கணும். இந்த எலெக்ஷனோட அதிமுகங்கிற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது. அதுக்குதான் சொல்றோம், நம்ம தமிழ்நாடு விசஸ் டெல்லி, தமிழ்நாடு விசஸ் என்டிஏ ரெண்டுக்கும் தான் இப்ப இந்த தடவை தேர்தலே. நம்ம அதை தான் திரும்பி திரும்ப சொல்றோம். நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, எக்காரணம் கூட இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஓட்டு போட்டுறாங்க. இன்னைய வரைக்கும் சிலிண்டர் இல்லை யார் வீட்லயும். அந்த கூட்டணியில போய் இருந்துகிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. ஆர்ப்பாட்டம் பண்ற இடத்துல பெண்களை தொடர்ந்து அவதூறு பரப்ப வேண்டியது எல்லாரும் சேர்ந்துட்டு, எல்லாம் முன்னாள் அமைச்சர்களும். இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர் இப்பயே இவ்வளவு துமுறல் ஆடுறாங்கன்னா, இதுல சட்டத்துறை அமைச்சர் வேற, முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் வந்து யார் தெரியுமா? சிவி சண்முகம். அப்ப எந்த அளவுக்கு சட்டம் வந்திருக்குன்னு பாத்துங்க. இதோட இந்த எலெக்ஷனோட அதிமுகவை முடிச்சு ஒழிச்சு கட்டணும், இல்லாட்டினா என்டிஏ உள்ள வந்துடும். என்டிஏ உள்ள வந்துட்டுனா அப்புறம் டெல்லி தான் இந்தியாவா மாறிடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்பயே அப்படிதான் செயல்பட்டு இருக்காங்க. இடி, தேர்தல் ஆணையம் எல்லாத்தையும் கையில வச்சுட்டு மிரட்டுறது, உருட்டுறது. இந்த ஊட்டல் மட்டருக்குலாம் பயப்படுற கட்சி திமுக இல்லைன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்குதான் அவங்க எல்லாம் ஒரு அணியிலையும் நம்மெல்லாம் ஒரு அணியிலையும் இருக்கோம். மறுபடியும் சொல்றோம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு. டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.